அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு அக்கவுண்டிங் யூசிங் எக்ஸல் அப்படின்ற சப்ஜெக்ட்ல அக்கரண்ட் வித் மல்டிபிள் செக்யூரிட்டிஸ், அதாவது நிறைய செக்யூரிட்டிஸோட டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க, இல்லை பாண்ட்ஸோட டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து அக்ரூட் இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம், அதுவும் எக்ஸல் ஷீட்டில் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்கரண்ட் வித் மல்டிபிள் செக்யூரிட்டிஸ், இதில் வந்து ஒரு டேட்டா கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டேட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஷ்யூடு டேட்டு, ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் டேட்டு, செட்டில்மெண்ட் டேட்டு, கூப்பன் ரேட்டு, பார் அதாவது பிரின்சிபல் வேல்யூ, ஃப்ரீக்வன்சி, எத்தனை தடவை வந்து அதை வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம், இல்லை எத்தனை தடவை நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஜென்ரேட் ஆயிருக்கு அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ். பேசிஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னா ஸோ அப்போ ஒரு மாதத்துக்கு எத்தனை நாள், 30, வருஷத்துக்கு 360 நாள், இது வந்து ஒரு பேஸ் ஆஃப் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 3 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறேன். ஸோ அதுக்கடுத்து கால்குலேஷன் மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஆப்ஷனுக்கு வந்து 1 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்குறேன். ஸோ இதுதான் வந்து டேட்டா. ஸோ இப்போ இந்த டேட்டாவை பேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கலாம், அதாவது இப்போ நார்மலாக ஒரே ஒரு டீடைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க, நம்ம டைரெக்டாக கண்டுபிடிச்சிருப்போம் லாஸ்ட் வீடியோவில். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸோட டீடைல்ஸ் வந்து நிறைய டிரான்சாக்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அந்த மல்டிபிள் டேட்டாஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து மொத்தமாக எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம இதில் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் நான் ஆல்ரெடி இந்த இடத்துல ஆன்சர் போட்டு வச்சதுனால அது வந்து அப்படியே டிஸ்ப்ளே ஆகுது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இப்போ மென்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னும் போது ஜஸ்ட் அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் இந்த காலம் வந்து எல்லாமே பிளாங்காக இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் இந்த காலத்தில் ஜஸ்ட் ஈக்குவல்ட் அப்படி சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஈக்குவல்ட் அப்படின்றத நான் என்ட்ரி பண்ணிட்டு அந்த காலத்தில் அதுக்கு அடுத்தது ஏசிசி அப்படி சொல்லி டைப் பண்ணும்போது இங்கே அக்ரிண்டம் அப்படின்னு வரும். ஸோ நம்ம கால்குலேட் பண்ணக்கூடியது வந்து அக்ரிண்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். அக்ரிண்டம் அப்படின்னா அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் வித் மெச்சூரிட்டி பீரியட் அப்படின்னு அர்த்தம். அது நம்ம நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோவில் நம்ம அதை பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து அக்ரூட் இன்ட்ரெஸ்ட்டை மல்டிபிள் செக்யூரிட்டிஸ் ஒன் மோர் டாக்குமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய டேட்டாவை எடுத்து நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். சரிப்பா, இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா அக்ரிண்ட் இந்த இது வந்து ஹைலைட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டேப் வந்து கீ அழுத்தணும் அப்படின்னா அந்த ஃபார்முலா வந்து எனேபிள் ஆகிடும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போல்டு லெட்டர்ஸில் கீழே வந்து சென்டென்சஸ் வந்து ஃப்ரேம் ஆகும், என்ன டீடைல்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அக்கரண்ட் ஃபார்முலாவுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, அது போல்டு லெட்டர்ஸில் ஹைலைட் ஆகும். ஸோ நம்ம வேணும்னா அதை கிளிக் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இஷ்யூ டேட் வந்து என்ன பண்ணிப்போம், ஃபர்ஸ்ட் நம்ம என்ட்ரி பண்ணும்போது ஃபர்ஸ்ட் செல்லில் இருக்கக்கூடிய சீரியல் நம்பர் 1ல இருக்கக்கூடிய இஷ்யூ டேட் வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கமா வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது நம்ம கமா கொடுத்த உடனே ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் டேட்ன்றது வந்து உங்களுக்கு போல்டு லெட்டர்ஸில் ஹைலைட் ஆகும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் டேட் வந்து நம்ம அதுக்கான டேட்டா வந்து நம்ம எடுத்துக்கிறோம், ஒரே ஒரு டாக்குமெண்ட்டுக்கான டேட்டாவை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அகைன் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம கமா வந்து கொடுத்துப்போம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட் அப்படின்றது வந்து ஹைலைட் ஆகும். அப்போ செட்டில்மெண்ட் டேட்டையும் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ திரும்பவும் நம்ம வந்து கமா கொடுத்துப்போம். அதுக்கு அடுத்தது ரேட் அப்படின்றது வந்து நமக்கு ஹைலைட் ஆகும். அப்போ 3% இருக்கக்கூடிய இந்த செல்லை வந்து நம்ம செலக்ட் பண்ணிப்போம். அடுத்தது திரும்பவும் கமா கொடுத்துட்டு பார் வேல்யூ வந்து ஹைலைட் ஆகும் போல்டு லெட்டர்ஸில். அப்போ பார் வேல்யூ 15,000. ஸோ அப்போ அதையும் நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்தது கமா கொடுத்துக்கலாம். இப்போ கமா கொடுத்த உடனே உங்களுக்கு ஆனுவலா, செமி ஆனுவலா, குவார்டர்லி அப்படின்னு கேட்கும். ஆனுவல்னா வருஷம், செமி ஆனுவல் அப்படின்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை அப்படின்னு அர்த்தம், குவார்டர்லி அப்படின்னா நமக்கு வந்து 4. நான் வந்து ஆனுவலி அப்படின்றதே நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அதை நான் கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இந்த ஃபார்முலா பாரில் எனேபிள் ஆகிடும். அதுக்கு அடுத்தது நான் ஃப்ரீக்வன்சி வந்து கேட்கும். ஸோ ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா நான் வந்து 1 கொடுத்துருக்குறேன். அப்போ அதை வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன், G3. ஸோ அதுக்கு அடுத்தது திரும்பவும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கமா வந்து கொடுக்கலாம். ஸோ கமா கொடுத்த உடனே இங்கே வந்து உங்களுக்கு ஒரு டீடைல்ஸ் வந்து எனேபிள் ஆகும். அதாவது என்னன்னா பேசிஸ், எந்த பேசிஸில் எடுத்துக்க போகிறீங்க, ஒன்று ஆக்சுவல் 360 இல்லை யூரோப்பியன் மாடலா அப்படி சொல்லிட்டு. ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா யூரோப்பியன் மாடலில் வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நான் வந்து கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ அப்போ நான் வந்து பேசிஸ் ஆஃப் பேமெண்ட்டில் வந்து நான் 3 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்குறேன். அதனால நான் அதை வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்தது கால்குலேஷன் மெத்தடுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஆப்ஷனில் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம எடுத்துப்போம்.
இப்போ ஃபார்முலா பார்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கால்குலேஷன் மெத்தடுக்கு வந்து நான் 1 கொடுத்துருக்கிறேன். அதனால I3 அப்படின்ற அந்த செல்லை வந்து எடுத்துட்டேன். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து க்ளோஸ் பிராக்கெட் மென்ஷன் பண்ணிட்டு நம்ம என்டர் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கான வேல்யூ வந்து வந்துடும். ஸோ நான் ஆல்ரெடி கீழே வந்து வேல்யூ கொடுத்ததுனால அது அப்படியே டிஸ்ப்ளே ஆகுது. இன்கேஸ் இங்கே வந்து நம்மளுக்கு வேல்யூ வேணும் அப்படின்னா நம்ம புதுசாக நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அப்படியே ட்ராக் பண்ணாலே நமக்கான ஆன்சர் வந்து வந்துடும். ஸோ இப்போ நமக்கு வந்து அதுக்கு அடுத்த செல்லுக்கு வந்து நம்மளுக்கு ஆன்சர் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து அப்படி கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹைலைட் ஆகும். ஹைலைட் ஆனோடனே லாஸ்ட்ல இந்த லெஃப்ட் சைடு நம்மளுக்கு ரைட் சைடு கார்னர்ல ஒரு டாட் மாதிரி இருக்கும். அதை நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிட்டு அப்படியே ஒரு டபுள் டச் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா அதுக்கு அடுத்தது வரக்கூடிய செல்ஸ்ல எல்லாத்துலயுமே வரக்கூடியதுல வந்து ஆன்சர் வந்து அதுவே வந்துடும். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் ட்ராக் பண்ணி கீழே வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா இழுத்து விட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அது ஆன்சர் வந்து வந்துடும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா வித்தவுட் யூசிங் த ஃபார்முலா, இந்த மாதிரி ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணாம ஈஸியா வந்து வேற ஏதாவது மெத்தட் இருக்கு அப்படின்னா இருக்கு. ஸோ இதுக்கு வந்து அதே மாதிரி இந்த அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடித்து ஒரு பிளாங்கா இருக்கக்கூடிய ஒரு செல்லில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து டாப்ல ஃபைல், ஹோம், இன்சர்ட், பேஜ் லே அவுட், ஃபார்முலாஸ், டேட்டா, ரிவ்யூ, வியூ, ஹெல்ப்னு இருக்கும். அதில் ஃபார்முலாவை கிளிக் பண்ணிப்போம். ஸோ ஃபார்முலாவை கிளிக் பண்ண உடனே திரும்பவும் வந்து ஒரு ஐகான் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ட் ஃபங்க்ஷன், ஆட்டோ சம் இதெல்லாம் இருக்கும். அதில் இன்சர்ட் ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடியதை நம்ம கிளிக் பண்ணிப்போம். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டைலாக் பாக்ஸ் வந்து கிரியேட் ஆகும். இந்த டைலாக் பாக்ஸில் வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ஏசிசி அப்படின்ற ஒரு ஃபார்மேட் வந்து இருக்கும். ஸோ அப்போ அந்த ஏசிசி ஃபார்மேட்டை நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து அது எனேபிள் ஆகலை, உங்களுக்கு அந்த ஃபார்முலாவை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல அதே மெத்தட் ஷார்ட்கட் மெத்தடை யூஸ் பண்ணி அப்படின்னா ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம், திரும்ப பிளாங்க் செல்லில் ஈக்குவல் டு இது பண்ணிட்டு ஜஸ்ட் அந்த நம்ம எப்படி ஃபார்முலா என்ட்ரி பண்ணுவோமோ அதே ஃபார்மேட்டில் ஏசிசின்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு தேவை அக்ரின்ட்டு. ஸோ அக்ரின்ட்டுக்கு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டேப் கொடுத்து அதை எனேபிள் பண்ணிடுவோம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபார்முலா பார் ரைட் டாப்ல இருக்கக்கூடிய ஃபார்முலா அப்படின்ற அந்த ஐக்கானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இன்சர்ட் ஃபங்க்ஷன் வரும். இப்போ நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாகவே அந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு டைலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் இஷ்யூ, ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட், செட்டில்மெண்ட்டு, ரேட்டு, பார் அப்படி சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த பாக்ஸ்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் செல்லோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிப்போம் அப்படின்னா எடுத்துகிட்டு வந்து அதாவது சீரியல் நம்பர் 1ல இருக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாத்தையும் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதை எப்படி மென்ஷன் பண்ண முடியும் அப்படின்னா ஸோ நம்ம இங்கே இருக்கக்கூடிய டீடைல்ஸை செலக்ட் பண்ணணும். இந்த இடத்துல போயிட்டு நம்ம பாக்ஸை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு நம்மளுக்கு எந்த செல்லு தேவையோ அந்த செல்லை போயிட்டு நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ வேணாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டெலிட்டோ இல்லை பேக் ஸ்பேஸோ கொடுத்து டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த பாக்ஸில் வேணும் அப்படின்னா அந்த பாக்ஸை ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம டேட்டா நம்ம கிட்ட இருக்கு, ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் டேட்டு அதை நம்ம கொடுத்துப்போம். அதுக்கடுத்து செட்டில்மெண்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கடுத்தது வந்து நம்ம செல்லை வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கடுத்து ரேட்டு அந்த இடத்துலயும் ஒரு டச் பண்ணிட்டு அதுக்கடுத்தது கூப்பன் ரேட் வந்து கிளிக் பண்ணிட்டோம். ரேட்னாலும் கூப்பன் ரேட்னாலும் ஒன்று தான். அதுக்கடுத்தது பார் வேல்யூ. ஸோ பார் வேல்யூ வந்து நம்ம கிட்ட வந்து 15,000 15,000 இருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டைலாக் பாக்ஸில் வந்து லிமிட்டடாக தானே இருக்கு. அப்போ நிறைய இல்லையே, நம்ம நிறைய டேட்டா வச்சிருக்கோம் இல்லை காமிக்கலையே அப்படின்னா இங்கே வந்து ஸ்க்ரோல் டவுன் இதை வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாம் என்ட்ரி பண்ணுறதுக்கான பாக்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஃப்ரீக்வன்சி, ஸோ நம்ம கிட்ட ஃப்ரீக்வன்சி வந்து இருக்குது. ஸோ அதை ஃபர்ஸ்ட் செல்லில் இருக்கிறது அதை வந்து நம்ம எடுத்துப்போம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் செல்லில் இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி நம்ம எடுத்துட்டோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிஸ். ஸோ பேசிஸ்க்கு வந்து டீடைல்ஸ் அதே தான். அந்த பாக்ஸை ஒரு தடவை கிளிக் பண்ணிட்டு நம்ம எந்த செல்லு தேவையோ அந்த இடத்துல போயிட்டு நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். கால்குலேஷன் மெத்தட் ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கு சீரியல் நம்பர் 1ல், அதையும் அதே மாதிரி நம்ம இங்கே செலக்ட் பண்ணிட்டுப்போம். இப்போ ஒன்ஸ் செலக்ட் பண்ணியாச்சு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா எல்லா ஆப்ஷனும் வந்து அந்த இடத்துல ஃபில் ஆகிடும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ அதுக்கடுத்தது நீங்கள் அதே ஃபார்மேட்டு தான் ட்ராக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அந்த லாஸ்ட்டில் என்ன பண்ணுவீங்க செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரைட் சைடில் ஒரு டாட் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் ஜஸ்ட் டச் பண்ணீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிமைனிங் இருக்கக்கூடிய செல்ஸோட டேட்டாஸ்க்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் வந்துடும். ஸோ இது ஒரு மெத்தடு. தட்ஸ் ஆல், அவ்வளவுதான்.